जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। इष्टदेवता कुलदेवता नक्षत्र देवता प्रार्थना देवता குலதெய்வத்துடைய துணை கொண்டு மாத்ரு தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஆனி மாதம் 30ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய 19/7/2025 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 14லிருந்து 19 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் எப்படி சமாளிக்க போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இந்த வாரம் எப்படி சமாளிக்கலான்னு இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களை யாரும் நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. நெருக்கமான நபர் உங்களை விட்டு விலகக்கூடிய நேரம் இது. சிரித்து பழகும் நபரே உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்கள். விழிப்புடன் இருக்கவும். அதிக வேலை அழுத்தம், தலைவலி, இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வந்து தாக்கலாம். நிறைய சிந்திப்பது மன அழுத்தத்தை உருவாக்கும். உடல் சோர்வை அதிகரிக்கும். பண சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பண சம்பந்தப்பட்ட வழக்கு அல்லது டேக்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறையா வரும். கவனமாக இருங்க. டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். வரி தொல்லைகள். வேலை இடத்தில் உங்கள் எண்ணங்கள் புரிந்து கொள்ளாமல் தவறாக விளங்கக்கூடும். உங்கள் உழைப்பை பாராட்டாமல் ஒரு சோதனையான வாரமாக காத்திருக்கிறது. இந்த சவால்களை சமாளிக்க கடவுள் அருளும் பரிகாரமும் தேவை. இப்போ நான் சொல்லியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது மணி லாஸ் மீன்ஸ் அதில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருப்பாங்க சில பேர். மகர ராசி ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். செயலில் நிதானமும் மனதில் துணிவும் குழப்பமும் நிறைந்த சில பேர் இவங்க எல்லாமே. சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, குடும்ப சமயம் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். என்னென்ன பணியிடத்தில் ஒரு சில விஷயங்கள் அப்படின்னும்போது கூட வேலைக்கு போகிறோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கக்கூடிய இடத்துல, வீட்டுக்கு வந்தும் பணியிடத்தில் இருக்கக்கூடிய மிச்ச வேலைகள்லாம் வீட்டில் சில விஷயங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுக்கு கூட சில பேருக்கு நேரம் இருக்காது. டயர்டாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. வேலையில் அந்த மாதிரி இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. திருமணம் சம்மந்தப்பட்டது அதுவும் இந்த மகர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சனி வக்கரம்னு சொல்கிறாங்க. அப்போ அது கூட வருது. அது கூட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இதில் வருது. அப்போ அப்படியும் வரும்பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். இன்னும் ஏகப்பட்ட கவனத்தோடு இருக்கணும். இல்லைன்னா எவ்வளோ சிக்கல் வருது அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் சொத்து சேரும். மனயோகம் எல்லாமே உண்டு. என்ன பணம் சம்பாதிக்கிறதும் செலவு பண்ணுறதும் இருக்கும். சில இடத்துல கொடுத்த பணம் வராது. அந்த மாதிரிலாம் இருக்குது. மாணவ மாணவிகள் படிப்பில் நிறைய கவனமாக செலுத்துங்க. படிப்பில் நல்லா படிப்பு படிங்க. உங்களை எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல உங்களை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நல்லா படிங்க. படிப்பில் நிறையா கவனம் செலுத்துங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்களா, நல்லா சிறப்பாக இருக்கணும், அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டம். அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி கொண்டு போகணும். ஒரு படிப்பில் நான் சரியாக கொண்டு போகிறேன், அடுத்த விஷயமா அடுத்த இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன், அடுத்த விஷயமா அடுத்த இதில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ராசிப்படி நீங்கள் கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக டீ கடை நடத்துகிறேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், ஒரு சிறு குறு தொழில் பண்ணுறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் லாபகரமான சில விஷயங்கள்லாம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கவனமாக இருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெளியே ரொம்ப தூரம் பயணம் போகிறது கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போய்ட்டு கவனமாக வாங்க.
பெண்கள் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உங்களை பார்த்து சில பேர் பொறாமைப்படுவார்கள். உங்களை நீங்கள் வேலை செய்கிறத பார்த்து சில பேர் பொறாமைப்படுவார். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை கூட சில பேர் தடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. மகர ராசிக்காரர்கள் வந்து சில இடத்துல வந்து விட்டு கொடுத்து போவாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பக்தி, நல்ல ஒரு சிந்தனை, நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலுமே சில பேருக்கு மகர ராசிக்காரர்களை சில பேருக்கு பிடிக்காதுங்க. சில பேர் மகர ராசிக்காரர்களுக்கு பிடிக்காது. அவங்க சில பேர் வந்து என்னென்னா, அவங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, திருவோண நட்சத்திரம் மகர ராசி வந்து என்னென்னா, சில பேர் வந்து நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர். அதே போல் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி இருக்குது, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியெல்லாம் ரொம்ப கஷ்டம். திருவோணம் சமாளிச்சிருவாங்க. எந்த வெரி போல்டு பர்சன், ரொம்ப நேர்மையானவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக செய்வாங்க, கோவப்படுவாங்க. எல்லா குணாதிசயமும் அவங்கக்கிட்ட உண்டு. உத்திராட நட்சத்திரம் மகர ராசி தத்தளிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையிலையும் தத்தளிக்கிறாங்க, வேலையிலையும் தத்தளிக்கிறாங்க, தொழில் பார்க்குறவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியே என்னடா நமக்கு மட்டும் இந்த இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது ரெண்டுபட்ட உத்திராட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுபட்ட ராசி. தனுசு ராசியும் உண்டு, மகர ராசியும் உண்டு. பூரணமானது வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரம் தான். அவிட்டன்னு எடுத்துனீங்கன்னா ரெண்டுபட்ட ராசி. அவிட்டம் மகர ராசி இருக்குது, கும்பராசியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சில கணக்குகள் வரும்போது சில பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்கள் என்ன சுவாமியை வழிபாடு பண்ணலாம், உங்களுடைய அதிர்ஷ்டங்கள்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணிச்சல் ஆற்றல்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சண்முகார்ச்சனை பண்ணுங்கள். சண்முகார்ச்சனை பண்ணுங்கள். கிருஷ்ணர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. மகாவிஷ்ணு வழிபாடு, சத்யநாராயண பூஜையெல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கக்கூடியதாக அமையும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு விளக்கேற்றிட்டு வாங்க. சனி பகவானுக்கு இழுப்பு எண்ணெயில் விளக்கேற்றின்னு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். மகர ராசி பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லித்தரேன். உங்களுக்கு தலையெழுத்து மாறணுமா, தினமுமே பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏந்திருக்கிற பழக்கம் இருக்கா உங்களுக்கு? ஏந்திருந்தோடனே ஒரு 11 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத். தலையெழுத்து மாறும். ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ ஓம் வேதாத்மனாய வித்மஹே ஹரண்ய கர்ப்பாய திமஹே தன்னோ பிரம்ம பிரஜோதயாத் சொல்லுங்கள். உங்களுடைய தலையெழுத்து கண்டிப்பாக மாறும். தலையெழுத்து மாற்றுவதற்கான மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், தலையெழுத்து மாறும், நன்னா இருப்பீங்க. சரிங்களா? சுபம், வாழ்கோளமுடன். இந்த வாரம் நம்ம ராசி பலன்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது ராசி பலன்கள். இந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்கும், அந்த ராசிக்கு இப்படியெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பொதுவாக கணித்து நம்ம சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 100% இதுவே அவங்களுக்கு தனக்கு சொன்ன மாதிரியே இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பளிச்சு, எனக்கு சொல்கிறதுல சுவாமி சொல்கிற சில விஷயங்கள் எனக்கு ஒத்து போகிறது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு ஒத்து போகாது. சரிங்களா? உங்களுடைய சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு இருக்கும். உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்தால்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்னோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் என்னங்கிறத பார்த்து அதை தீர்த்து வைக்க முடியும். அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் சொல்லலாம், எப்படி இருக்கும், அது திருமண விஷயமா இருக்கட்டும், வீடு விஷயமா இருக்கட்டும், குடும்ப நலனாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தீர்த்து வைக்கப்படும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் பார்க்கறது, வாஸ்து பார்க்கறது, எண்கணிதம், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசி கற்கள், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கைரேகை சம்மந்தப்பட்டது, பிரசன்னம், ஆரூடம், டேரட் ரீடிங் எல்லாமே நம்ம இதில் பார்க்கறத எல்லாமே நான் பார்க்குறேன். உங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும், ஒரு வீடியோ காலில் பேசுங்க, ஒரு நார்மல் காலில் பேசுங்க. உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்குமே உங்களுடைய, நான் இப்போ சொல்லியிருக்கிறது, இப்போ உங்களுடைய ஜாதகம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், சுவாமி எனக்கு இது நடக்கலை அப்படின்னு. அதாவது உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கா இல்லையா? அதாவது நீங்கள் மேஷ லக்னத்துலேருந்து மீன லக்னத்தில் வரைக்கும் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் பிறக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ, இப்போ கோச்சார ரீதியாக எந்தெந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் பலன்களே. அப்படி அந்த பலன்கள் நம்ம பார்க்கும் பொழுது சிலருக்கு மாறுபடும், சிலருக்கு அப்படியே இருக்கும். சில பேருக்கு சில கஷ்டங்கள் தொடர்ந்து இருக்கும், சில பேருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு சில உடல்நிலை பாதிப்பு, சில விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறையாவது நீங்கள் பார்த்து என்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறேன்.
இப்போது ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ராசிக்கு என்ன நல்லது, என்னது கெட்டது, என்ன ஸ்லோகம் சொல்லணும், ராசிக்கான மந்திரங்கள் என்ன சொல்லணும், உங்களுடைய கர்ம வினை தீர, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன செய்தால் என்னுடைய குடும்பம் நன்னா இருக்கும், அடுத்தடுத்து என்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும், நான் வேலையில் இருந்தாலும் சரி, நான் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எனக்கு குலதெய்வ அருள் இருக்கா. இப்போ உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஆனால் இதில் என்னென்ன ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சார் நான் இந்த டைமில் நான் குருஜிக்கிட்ட பேசணும்னு நான் விருப்பப்படுறேன், ஒரு வீடியோ காலில் பேசலாமா, குருஜிக்கிட்ட நார்மல் காலில் பேசலாமா, எத்தனை மணிக்கு நான் பேசலாம், சார் ஓய்வாக இருப்பாங்களா, குருஜி ஓய்வாக இருப்பாங்களா, நாங்கள் பேசலாமா, அந்த டைம் எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லுங்கள், தமிழ் ஒதுக்கி கொடுக்க சொல்லணும்னு நம்ம அவங்க ஒதுக்கி கொடுப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசலாம், உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு முழு ஒரு திருப்தி இருக்கும். ரைட், நம்ம ஜாதகத்தை நம்ம முழுமையாக என்றைக்குமே இந்த ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர்னு 3 விஷயம் இருக்கா. ப்ரெசண்ட் நடந்துட்டு இருக்கிறது, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ப்ரெசண்ட்டு, பாஸ்ட் முடிஞ்சு போனது ஃப்யூச்சர். இந்த ப்ரெசண்ட்டும் பாஸ்ட்டும் விட்டுருங்க, ஃப்யூச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கணும். எதிர்காலத்தில் என் ஜாதகத்தில் எனக்கு என்ன நடக்கும், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், அதை கேட்டு அதை கரெக்டாக அதுக்குண்டான விஷயத்தை உங்களை மன தைரியத்தோடு, சரி இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்கும், இனி வரக்கூடிய 10 வருஷம் எனக்கு இப்படி தான் இருக்குன்றத நீங்கள் சிறப்பான முறையில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், நீங்கள் அழகாக வெற்றி பெற்று அடுத்தடுத்து சக்ஸஸ் பண்ணிகிட்டே போகலாம். தெய்வ அனுகிரகம் முக்கியம், உபாசன தெய்வம் முக்கியம், இதிலெல்லாம். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.